ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக சாண்ட்விச் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டாங்க எங்கள் பாப்பா ஸ்கூலில். அதனால் எங்கள் அக்காவுக்கு சாண்ட்விச் செய்ய தெரியாதுன்றதுனால எங்கள் குழந்தை சூப்பராக சமைப்பார். கொஞ்சம் என்ன அவர் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக குக் பண்ணணும்னு நினைப்பார். சண்டே அதுமா நான் ஃபஸ்ட்டு கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் செய்கிறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ணுறாங்க. அந்த கலர் எப்படி வரணும், அது அப்புறம் எல்லாமே அது என்ன சொல்கிறது, அது ஏன்னா எனக்கு பர்ஃபெக்டாக சொல்லிக் குடுத்தா தான் வந்து அவளுக்கு இப்போ நெக்ஸ்ட் டே செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால எல்லாமே முன்னாடியே கட் பண்ணி வச்சாச்சு. ஸ்கொயராக எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சீஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் எங்கள் அக்காவுக்கு செய்யறதுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறா. பரவாயில்ல, குழந்தை நீட்டாக பொறுமையாக என்ன சொல்கிறது, எப்படி ஏபிசிடி சொல்லி தருவாங்க ஸ்டார்டிங் அந்த மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுக்குறாரு. அது மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுனால அவளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக நான் அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீஸ் வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சண்டேன்றதுனால கொஞ்சம் இந்த ரைத்தா செஞ்சுருப்பாங்கள்ல, அது கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ எல்லாமே சர்க்கிளாக அழகாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு என்னது பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு அதுதான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறது, தோசை கரண்டி தேடிட்டே இருக்கிற எங்கள் அக்கா தோசை கரண்டி கிடைக்கவே இல்லை. கடைசியில் பரவாயில்ல, அவர் அந்த ஸ்பாட்லேயே அதை இதாக யூஸ் பண்ணி கத்தியே தோசை கரண்டியாக வச்சு கத்திலேயே எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் கார்னிஷ் அதை இது டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் அப்புறமேட்டு அதெல்லாம் கொஞ்சம் தூவி அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வைக்கிறாரு. நெக்ஸ்ட் பிரெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டோஸ்டிங் செக்ஷன். எங்கள் அக்காவுக்கு அப்பப்போ நடுவில் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அப்போ தான் வந்து புரியும், அவளுக்கும் புரியும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, நல்லாவும் செய்ய முடியும் அடுத்த நாள்ன்றதுனால சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நல்லா கொஞ்சம் இன்னும் நிறைய கிட்ஸ்க்கு செஞ்சு தரணுன்றதுனால நல்லா பெஸ்ட்டாக செய்யறதுனால கொழுந்தன்ட்ட லேர்ன் பண்ணிகிட்ருக்கா. கொழுந்த சூப்பராக சொல்லி தருவார், பிரச்சனையே இல்லை. அதனால் என்ன சொல்கிறது, கோவம் பட மாட்டார். ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறாரு. இந்த கலரில் வரணும், இந்த இதில் வரணுங்க நீ எல்லாம் ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறாரு. சூப்பராக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஆனால் பரவாயில்ல, என்ன சொல்கிறது, பெஸ்ட்டு செஃப்பு குக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேளுங்களேன், இல்லாததை பாருங்கள் கத்தி வச்சு மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு பாருங்கள். இது உண்மையுமே ஒரு பெரிய ப்ளூபர்ஸ் தான். ஏன்னு கேளுங்களேன், கத்தியை வச்சு தோசை கரண்டியாக யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஏன்னா வந்து ஆக்சுவலாக சண்டே டைம்னாலே குழந்தைங்க வச்சுக்கிட்டு எல்லாம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அந்த மெஸ்ஸிலையுமே வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து கற்றுக்க கொடுக்குறாரு. சூப்பர். உண்மையே குக்கிங் கிங் மை குழந்தைனுக்கும் கிரேட் சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லித்தராரு. ஏன்னா அந்த டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது ஃபஸ்ட்டு மாடல். ரெண்டாவது வந்து ஒவ்வொன்றா டோஸ்ட் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 5-6 சாண்ட்விச் அவங்க கிளாஸ் மெம்பர்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு 5 மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்ததுனால இதெல்லாம் தனித்தனியாக டோஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எப்படி செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்புறம் தனியாக இதையும் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா வந்து எல்லாமே அப்புறம் ஏன்னா சீஸ் அந்த இது எப்படி எடுக்கிறதுன்னு கூட சில டைம் அது சொதப்போம். அதனால் அதையும் சேர்த்தே சொல்லி கொடுக்குறாரு. பரவாயில்ல. ஏன்னா வந்து அதுக்கு கட் ஆகிட்டுனா கூட ஒன்று வேஸ்ட் ஆகிட்டுனா கூட அது ஒரு இதில் வேஸ்ட் ஆகிடும்ல. இது அப்படியே ப்ராப்பராக வச்சுன்னா அது அந்த குக்கிங்கில் ப்ராப்பராக இருக்கும். அது ப்ராப்பராக அவர் பண்ணுறது இல்லாமல் சொல்லி கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய இதுதான். சூப்பர். அழகாக டேர்ன் பண்ணுறது பாருங்கள், அவரே கையாலே டேர்ன் பண்ணிட்டாரு. சூப்பர். தெரியும் சண்டே டைம் தோசை கரண்டிக்கு வெயிட் பண்ணனா இந்த சாண்ட்விச் கரிஞ்சிரும்னு தெரியும். அதனால் அவரோட மூளையை யூஸ் பண்ணி அவர் டாக்டிஸாக பண்ணிட்டார். சூப்பர். நெக்ஸ்ட்டு பொறுமையாக கறியவே விட மாட்டார். நல்லா சிம்லேயே வச்சு பொறுமையாக வேக வச்சு இது பண்ணுறாங்க. எங்கள் அக்காவும் சூப்பராக சமைப்பா. அதனால் கரெக்டாக தான், குருவும் கரெக்டு தான், சிஷ்யையும் கரெக்டு தான், கரெக்டாக லேர்ன் பண்ணுறாங்க. நான்லாம் இருந்தால் கற்றுக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குன்ற மாதிரி கற்றுக்கிறத கரெக்டாக செய்வா, பிரச்சனையே இல்லை. அதனால் கொழுந்து பொறுமையாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவரும் பாருங்கள் சூப்பராக சொல்லி கொடுக்குறாரு. இந்த தோசைக்கல்லில் 1 தான் போட முடியும். 1 போட்டால் சூப்பராக வரும். ஆனால் இதே தோசைக்கல்லில் 3-4 போடுவோம். நானும் இன்னொரு எங்கள் அக்காவும். பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. 1 போட்டு சூப்பராக பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறாரு. எங்கள் அக்கா பாருங்களேன், அடுத்த நாள் இதே மாதிரி தோசைக்குள்ளே 1 தான் போட்டு ட்ரை பண்ணுவாள். ஒன்றா போட்டால் என்றைக்கு விடிகிறது அதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 4 நாளாக ட்ரை பண்ணி சொதப்புவோம். ஆனால் பரவாயில்ல, சூப்பராக. இப்போ வந்து அழகாக எல்லாம் முடிச்சாச்சு. ட்ரையாங்கலாக கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த நாள் எங்கள் அக்கா செஞ்சிட்ருக்கா, ட்ரையல் பண்ணிகிட்ருக்கா. எல்லாம் ரவுண்டாக கட் பண்ணிட்டா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு அக்கா டெலிஷியஸாக செய்ய போகிறாங்க. மில்க்
கட் பண்ணி வச்சாச்சு. ஃபைனல் வியூ முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.